மறக்கப்படுவதில்லை. சரி, இன்னைக்கு ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன சத்தியத்தை குறித்து பார்க்க போறோம்னா, ஆமாம், ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம 3 வாரமும் ஆண்டவர் சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். அதை குறித்து பார்த்துட்டோம். இப்போ இந்த வாரம் நம்ம என்ன செய்யறோம்னா, கர்த்தர் நம்ம மறக்கலை, ஆனா நம்ம கர்த்தரை மறந்தால், ஆமென், நம்ம கர்த்தரை மறந்தால் என்ன நடக்கும்? அல்லேலூயா. நம்ம கர்த்தரை மறந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நான் சீக்கிரமா பார்த்து முடி கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஓசியா புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஓசியா புஸ்தகம் 4:6 கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன ஆசாரியனே சொல்லுகிறார், ஆசாரியனை பார்த்து சொல்லுகிறார். ஆசாரியன் என்ன சொல்றான்? ஆசாரியன் வேதத்தை மறக்கிறான். வேதத்தை மறந்ததுனால ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான், நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். உன் பிள்ளைகளை என்ன செய்யணும்? மறந்துடுறேன். ஏன்னா அறிவை ஜனங்கள் எங்க தேடுவார்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆசாரியன் அறிவை வெறுத்தாய் அப்படின்னு சொல்ல. ஆனா ஜனங்கள் ஆசாரியனிடத்தில் அறிவை தேடுவார்கள் என்று மல்கியா 2:7 சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 2:7 போடுங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆனா வேதத்தின் அறிவை ஜனங்கள் ஆசாரியனுடைய வாயில தேடுவார்கள். ஆனா ஓசியா 4:6 சொல்றாரு, ஆசாரியன் பத்தி, ஆசாரியனே நீ அறிவை வெறுத்தாய், அறிவை வெறுப்பதற்கு என் வேதத்தை வெறுத்தாய், நானும் உன்னை வெறுப்பேன். ஆசாரியன் பார்த்து கர்த்தர் என்ன சொல்ற? நானும் உன்னை என்ன செய்வேன்? வெறுப்பேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். ஓசியா 8:12 வாசிங்க. ஓசியா 8:12. ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். யாரு? நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்தோத்திரம், வேத புஸ்தகம் யார் கையில இருக்கும் என்றால் ஆசானுடைய கையில தான் இருக்கும், சனங்க கையில இருக்காது. நல்லா கவனிங்க, சனங்க கிட்ட வேத புஸ்தகம் இருக்காது. அது உபாகமம் 17வது அதிகாரத்துல 15 20 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா கிட்ட இருக்காது. ராஜா நீடித்து வாழ, ராஜ்யம் நல்லா இருக்க, ராஜா என்ன செய்யணும்? ஆசான்ட்டு போய் அதனுடைய பிரதிகளை வாங்கி தினமும் வாசிக்கணும், அப்போதும் அவன் வாழ்வு நீடித்து இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வேத புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியனிடம் இருந்தது. ஆகவே ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்னா, ஜனங்களுக்கு வேதத்தை போதிக்க வேண்டும், வேத அறிவை ஜனங்களுக்கு உண்டாக்க வேண்டும். ஜனங்கள் ஆசாரியன் சொல்ல சொல்ல, என வேதத்தை குறித்து ஆசாரியன் சொல்ல சொல்ல, வாய் சொல்ல சொல்ல ஜனங்கள் கேட்டு அதன்படி நடப்பார்கள். அல்லேலூயா. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆசாரியனே வேதத்தை வெறுக்கிறான், ஆசாரியனே வேதத்தை நீக்கி போடுகிறான், வேதத்தை கையில் எடுத்து போதிக்கிற எல்லாம் ஆசாரியன் மறந்துட்டான். ஆகவே ஆசாரியன்கிட்ட ஆசாரியன் பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ அறிவை வெறுத்தாய், நானும் உன்னை வெறுப்பேன். இந்த வேத புஸ்தகம் தான் நமக்கு நல்ல அறிவை கொடுக்கிற புஸ்தகம் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தின் மூலம்தான் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவை அடைய முடியும்.
ஆகையால் இந்த வேத புஸ்தகத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? நன்றாக போதிக்க வேண்டும் பார்க்கிறோம். அதான் ஆசாரியனுடைய வேலை என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியன் போதிக்க வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையில கர்த்தர் போதகரை வச்சிருக்கார். போதகர் என்ன செய்யணும்? வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? சொல்லணும். ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். இது புதிய ஏற்பாட்டுல. அப்போ வேதத்தின் மகத்துவங்களை அவ படித்து ஜனங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும்? சொல்லணும். நல்லா சொல்லி கொடுக்கணும் ஜனங்களுக்கு. என்ன சொல்லி கொடுக்கணும்? காண்கிறதெல்லாம் அழியும், அதை குறித்து பேசாதா. உனக்கு வீடு வேணும், இடம் வேணும், கண்ணீர் மரம், இதெல்லாம் அழிஞ்சு போறது, இதை குறித்து பேசாதா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எதை குறித்து? இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம் ஸ்டார்ட், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தெரியாதா? அவர் வாழ்ந்த நாட்கள வியாதி இல்லையா, போராட்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, கடன் இல்லையா, தொல்லை இல்லையா, சண்டை இல்லையா, எல்லாம் இருந்தது. அவருடைய பிரசங்கம் எதை குறித்து ஸ்டார்ட் பண்ணாரு? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எதுல இருந்து மனம் திரும்பணும்? உன் பொல்லாத, உன் கெட்ட, உன் பொய் வாழ்க்கையில இருந்து மெய் வாழ்க்கைக்கு வா. மனம் திரும்பலுக்கு என்ற கனி கொடுங்கள். அந்த கனி இல்லைன்னா நீங்க வெட்டப்பட்டு நரகம் போய் விடுவீர்கள். இதுல தானே ஆண்டவர் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படின்னா ஒரு போதகர் மனம் திரும்புதல் இருந்து நித்தியம் வரைக்கும் அவர் போதித்திருக்க வேண்டும். வாரா வாரம் கண்ணீரை துடைப்பார், கவலை துடைப்பார், வியாதியிலிருந்து சுகம் தருவார். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பொழுது நான் சுகம் தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், எந்த இடத்துல சொன்னாரா? எந்த இடத்துல சொன்னாரா? சீஷர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நான் சுகம் தருவேன், அவர் நிழல் பட்டு சுகமானாங்க. நான் சுகம் தாரேன், நான் சமாதானம் தாரேன், நான் அந்த மாதிரி ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை அடிச்சு நொறுக்கி சொன்னாருங்க பாய்க்க. அப்படின்னா புதிய ஏற்பாட்டு சபையில மனம் திரும்பதிலிருந்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஜெய வாழ்க்கை, ஒரு ஜெய வாழ்க்கை, பரிசுத்தமா ஜெய வாழ்க்கை வாழ்ந்து, ஆமே ஸ்தோத்திரம், அவருடைய ரகசிய வருகையில ஆமை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக்கப்பட்டு, ஆமே 1000 அரசாட்சியில ஆளுகை செய்கிறவர்களாய், அப்படியே நித்தியத்தில நித்தியமாய் கர்த்தரோடு என்றென்றைக்கும் வாழ்கிறவர்களாக. அப்ப இப்படி வரணும். இதுல இருந்து எல்லாத்தையும் சபைக்கு போதிக்கணும். அதை நான் போதிக்கிறேன், எல்லாத்தையும் நான் போதிச்சுட்டு தான் இருக்கிறேன். நரகத்தை குறிச்ச காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நரகனா என்ன நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நரக தண்டனை சில பேர் நினைக்காங்க நரகத்தினா ரொம்ப ஈஸின்னு நினைக்காங்க. நரகத்தை ரொம்ப ஈஸின்னு எடுத்துறாதீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா சோத்திரம். நரகத்துல சாப்பாடு இருக்காதுங்க, பசி இருக்கும். நரகத்துல தாகம் இருக்கும், கிடைக்காது. ஆனா பரலோகத்துல என்ன இருக்குது? நல்ல சாப்பாடு. ஆமென், நல்ல சாப்பாடு இருக்கிறது. நரகத்துல இளைப்பாறுதல் இருக்காது, அங்க பரலோகத்துல இளைப்பாறுதல் இருக்கிறது. கெட்ட குமாரன் பாருங்க, அப்பா வீட்டுல சாப்பாடு நல்லா இருந்துச்சுல, அவனுக்கு அப்பா வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு பசின்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. அவனுக்கு பசின்னு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? அப்பா வீட்டு தூரம் போய் பன்றி தின்ற தவிடு கூட கிடைக்கல. நான் பன்றி தின்ற தவிடு தின்ன ஆசையா இருந்தான். அது எது தின்னுது? அக்கினி. நரகத்தில் அக்கினி சாப்பிட்டுருது. சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, தாகம். இதான் நரகம். ஆனா பரலோகத்தில் அப்பா நமக்கு நேர்த்தியான இரவும் பகலும் பாதிக்கப்படுவார். இரவும் பகலும் நமக்கு இளைப்பாறுதல் இங்க இருக்காது நரகத்துல. அங்க பரலோகத்துல இளைப்பாறுதல், ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பசியே இருக்காது. இங்க பசினால கொடிய பசி, கொடிய வேதனை, கொடிய வேதனை. அக்கினினால சரீரம் சூடாக்கப்படுதல், புழு பூச்சிக்கினால உள்ள இருந்து கொடையப்படுற பயங்கர தண்டனை அனுபவிக்கிற இடம் நரகம். இதை குறித்து சொல்லணும். அப்ப எல்லாத்தையும் சொல்லணும். நித்தியத்தை குறித்து சொல்லணும், பரிசுத்தாவி குறித்து சொல்லணும். அப்போ மனம் திரும்புங்கள். மத்தேயு மனம் திரும்புங்கள், வெளிப்படுத்தல் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாமனா கெட்டு போவீர்கள். இப்படிதான் இயேசு பிரசங்கம் பண்ணான்னு பார்க்கிறோம்.
அவர் உபதேசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாருன்னா நல்லா கவனிங்க. ஆசாரியன் எதை வெறுக்க கூடாது? வேதத்தை வெறுக்க கூடாது. நீங்க ஓசியா புஸ்தகம் 4:9 படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க ஆசாரியன் எப்படி இருக்கிறானோ ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியருக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். அப்ப ஆசாரியன் எப்படி இருக்கானோ அப்படியே ஜனங்கள். ஆசாரியன் தீர்க்க தரிசனம் எல்லாரும் சீர்கெட்டு போவார்கள். அப்ப நாம் என்ன சொல்லணும்? ஆசாரியன் என்ன சொல்லணும்னா நல்ல வசனத்தை எடுத்து சொல்லி ஜனங்களை கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையில நடத்தணும். அவன் நடத்தாட்டா ஆசாரியன் கெட்டவனா இருப்பா, ஜனங்களும் கெட்டவனா இருப்பார்கள் பார்க்கிறோம். ஊழியத்துக்கு வாரது பெருசு இல்ல, போதகர் ஆகிறது பெருசு இல்ல. ஆனா சத்தியத்தை சத்தியமா சபைக்கு சொல்லணும். யாக்கோப்பு 3:1 என்ன சொல்கிறது? அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்கள் அநேகர் போதகராகாதீருங்கள். அதிக ஆக்கினை. ஏன் போதகராக? நீ போதகர் ஆனால் போதனையே மறைக்காம சொல்லு. ஆனா இன்னைக்கு 100 பிரசங்கன்னா 99 கவலை, கண்ணீர், வேதனை, போராட்டம். சோர்ந்து போனாயா? தளர்ந்து போனாயா? ஐயோ அவோ கர்த்தர் உன்னை ஆற்றுகிறார், உன்னை தேற்றுகிறார். தாயே, சகோதரியே, தம்பி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். இது எங்க கொண்டு போறோம்? நரகத்துக்கு கொண்டு போயிடும். இதெல்லாம் அழிஞ்சு போறது. கண்ணீர் அழியும், கவலை அழியும், எல்லாம் அழிஞ்சிடும். அதான் எதை குறிச்சு பேசணும்? நித்தியத்தை குறிச்சு பேசணும் தான் பைபிள் சொல்லுகிறது. அழிஞ்சு போற உலகத்தை குறிச்சு பேசாதே. உலகத்தின் உள்ள மேன்மையை பெருசா பேசாதே. கர்த்தர் அதை தருவார், இதை தருவார் பேசாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க 2 நாளாம் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 3 முதல் 5 வரை யோசபாத் ராஜா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். அவன் பாவங்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. அல்லேலூயா. இந்த யோசபாத் செய்ததை நம்ம செய்யணும். இந்த யோசபாத் ராஜா ஆசீர்வாதம் தேடல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தரை தேடினான். ஆசீர்வாதம் அந்த வருது, அங்க போ, இங்க போ, அங்க போன்னு இல்ல. நீ கர்த்தரை தேடு. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் என்ன செய்தான்? ஆசீர்வதிக்கிற கர்த்தரை தேடினான். ஆசீர்வாதம் அவனை தேடி வந்தது. நம்ம ஆசீர்வாதம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர். யோசேப்பு தேடினப்ப நீங்க கர்த்தரை தேடுங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீ ஆசீர்வாதம் தேடி போனா ஆசீர்வாதம் உன்னை விட்டு ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது அவன் என்ன பண்றான் பாருங்க. 6வது வசனம் 6ல இருந்து 12 வரை. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. பாருங்க, இவன் பாருங்க, யோசபாத்து கர்த்தருடைய வேதத்துல கர்த்தருடைய வழியில அவன் இருதயம் எப்படி இருந்தான்? உற்சாகம் கொண்டது சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல அது உற்சாகம் அடைஞ்சிட்டான். வேதத்தை அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ வேத அறிவை அவன் பெற்றுக்கொண்டதுனால அவன் என்ன செஞ்சானா பாருங்க, உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றி அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படி உபதேசம் இந்த வேதத்தை குறித்து, ஆமென், இந்த வேதத்தை குறித்து சத்தியத்தை குறித்து ஜனங்களுக்கு சொல்லும்படி என்ன பண்ணானா, அவன் தன் பிரபுக்களையும் தன்னுடைய ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் கையில வேதத்தை கொடுத்து தெருவா ஜனங்களுக்கு வீடு வீடா போய் சொல்லுங்க நீ அனுப்பினான். அப்படி சொன்னதுனால என்ன நடந்தது தெரியுமா?
வாசிங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து 9 படிங்கம்மா. 9. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு ஆ, யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஆ. ஜனங்களுக்கு போதித்தார். என்ன செஞ்சாங்க? எதை குறிச்சு போதித்தார்கள்? ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்க? வேதத்தை குறிச்சு என்ன செஞ்சாங்க? போதித்தார்கள். போதித்தார்கள். அதனால என்ன நடந்தது பாருங்க. 10. யூதாவை சுற்றி இருந்த தேசங்களுடைய ராஜ்யம் எல்லாம் ம். கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் ஆ. யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். அப்ப சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் சண்டைக்கு வரல. சண்டைக்கு வரல. என்ன இருந்தது? அமைதி இருந்தது, சமாதானம் இருந்தது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். அப்ப வேதம் அங்கே வாசிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அங்கே வேதத்தின் அறிவு என்ன செஞ்சது? வந்ததனால கர்த்தர் யூதா பட்டணம் முழுவதுக்கும், இஸ்ரவேல் பட்டணம் முழுவதும் சொல்லப்படல, யூதாவின் பட்டணத்துக்குள்ள சமாதானம் இருந்தது. சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, அமைதி இருந்தது. என்ன இருந்தது? அமைதி இருந்தது. அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். ராஜா இந்த வேலையில இறங்கினார் என்று பாய்க்கிறோம். ஏன்னா ராஜா அதைத்தான் உபாகம் 17 சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ராஜா ஆசாரிட்ட ஒரு பிரதியை வாங்கணும். வாங்கி வாசித்து அவன் ஆசாரிகள் ஏவனா, போங்க யூதா எங்கும் போய் கர்த்தருடைய வேதத்தை குறித்து சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தை குறித்து நினைச்சிங்க சொல்லுங்க. எழுப்புதல் உண்டாயிற்று. ஆமென். எப்ப எழுப்புதல் வரும் தெரியுமாமா? இந்த வேதத்தை குறித்து எல்லா சபைகளிலும் சத்தியத்தை சத்தியமா என்னைக்கு சொல்றாங்க அன்னைக்கு தான் எழுப்புதல். இந்த கண்ணீர் கதை என்னைக்கு நிறுத்தப்படுதோ அன்னைக்கு தான் எழுப்புதல். சுகம் தருவார், வெறும் தருவார், கோடி தருவார், காடை தருவார்னு சொல்ற என்னைக்கு நிறுத்தப்படுதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் ஆரம்பமாகும். வசனத்தை புறக்கணிச்சுட்டு சத்தியத்தை விட்டுட்டு வேதத்தை வெறுத்துட்டு என்ன செய்றாங்கன்னா வேதத்தை சத்தியத்தை மறைச்சி தங்களை மேன்மைப்படுத்தி என்ன செய்றாங்கன்னா உலக காரியத்தை பரலோகத்தை தேவனை மேன்மைப்படுத்தாம இந்த உலகத்தை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது என்னைக்கு நிறுத்தப்படுகிறதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் மேகம் உண்டாகும். எழுப்புதல் மேகம் உண்டாகும் பாய்க்கிறோம். அதுதான் யோசபாத் காலத்துல உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். வேதத்தை மறந்தா நான் உன்னை வெறுப்பேன் என்று சொல்லுகிறான் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 50:22 படிங்க பார்க்கலாம். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். யார் சொல்றது? ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. நான் உங்களை பீறி போட கொடுத்துருவேன். பீறி அவர் போட மாட்டாரு. பீறி போடுறத கொடுத்துருவாரு. தெரியுதா? என்ன உள்ள காத்துட்டு இருக்காரு. சாத்தான் எப்படா பீறி போடலான்னு இருக்கான். அவரு விலகிடுவாரு. அவன் வருவான், பண்ணிட்டு போயிடுவான். ஆமென். வேதத்தை மறக்க கூடாது. வேதத்தை போதிக்கிற போதகருக்கு கீழ்ப்படியணும். உண்மையாய் சொல்லுகிற சத்தியத்தை சொல்லுகிற போதகர்களுக்கு கீழ்ப்படியன்னு பார்க்கணும். ஆமென். இச்சைக்கு ஏற்ற போதகர்களை போகக்கூடாது. ஏன்னா சிலர் இச்சைக்கு அவங்க சத்தியத்தை வாங்க மாட்டாங்க. அதனால சத்தியம் சொல்ற சபை விட்டு போயிடுவாங்க. சத்தியம் சொல்ற போதகர் பிடிக்காதுன்னு பார்க்கிறோம். அதனால அவங்கள பற்றி கவலையே கிடையாது, போகட்டும், சோத்திரம். ஆனா சத்தியம் மாறாது, ஒழியாது, அழியாதுன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த சத்தியத்தை குறித்து என்ன செய்யணும்? சொல்லணும் என்று பார்க்கிறோம். ஏன்னா அதனாலதான் பவுல் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்ற தெரியுமா? ஆமா, அப்போஸ்தலர் 20 நினைக்கிறேன். ஆமா, சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானோ அப்படி சொல்லிட்டு, ஆமா இதோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆமா, உங்க எல்லாருடைய ரத்த பலிக்கு நான் எப்படி இருக்கேன்? ஆமா, விலகி இருக்கேன்னு சொல்றான்னு பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் எல்லாருடைய ரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். இன்றைக்கு என்ன செய்றேன்? சாட்சியா வைக்கிறேன். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பிலிப்பியர் 3:7-8 சொல்றான். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, அந்த மேன்மைக்காக இந்த உலகத்துல உண்டான படிப்பு, பணம், பதவி, சொத்து, குப்பை தூசியாய் உதறிட்டேன். அப்போ நீ என்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள சொத்து, பணம், வெள்ளி, பொண்ண நீ குப்பையா எண்ணுகிறாயோ அப்போதான் நீ கர்த்தரை அறிய முடியும்.
இப்ப நம்ம அறிவெல்லாம் எங்க இருக்கிறது? பூமிக்குரியதுல இருக்கும். நம்ம பரலோகத்தை அறியணும். இது குப்பையாய் போக வேண்டும். இதை கொண்டு வரலாம், கொண்டு போக போறதல்ல. கொண்டு போக போறாதது ஒன்ன குறித்து நமக்கு வேண்டாம். அத குப்பையும் தூசியுமாய் உதறி தள்ளன்னு பாய்க்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு இந்த வேத புஸ்தகம் என்று பாய்க்கிறோம். இந்த வேதத்தை நினைச்சணும், வாசிக்கணும், தியானிக்கணும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறோம். நெகமியா காலத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எஸ்ரா 7:10 வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 7:10. எஸ்ரா புஸ்தகம் 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அப்ப ஆசாரியன், ஒரு போதகர் என்ன செய்யணும்னா, இதில் உள்ள கட்டளை பிரமாணங்கள் சத்தியத்தை முதல்ல இருதயம் பக்குவமா இருக்கணும், பக்குவப்படுத்தி இருக்கணும். அப்படி அவன் பக்குவப்படுத்திட்டு தான் அவன் என்ன செய்யறான் பாருங்க. நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 3-18 வரை படிச்சு பாருங்க. நீங்க 18வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஒரு நாளை 7 நாளும் ஜனங்களை வர வச்சு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 நாட்கள் 6 + 7 அப்போ 6 42 மணி நேரம் ஜனங்களுக்கு இந்த வேதத்தை போதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கைகளை ஒருத்தர் அல்லையில சொல்ல பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சொன்னானா ஜனங்களுக்கு? 6 மணி நேரம். எத்தனை நாள் சொன்னானா? 7 நாள் சொல்லியிருக்கான். 7 நாள். இன்னைக்கு 1/2 மணி நேரம் பிரசங்கம் கேட்க உங்களுக்கு முடியல. எவ்வளவு நேரம் முடியல? 1/2 மணி நேரம் பிரசங்கம் கேட்க முடியல. ஆனா 6 மணி நேரம் வச்சு 7 நாள் தொடர்ந்து அவன் வேதத்தின் மகத்துவத்தை சொன்னான். அங்க எழுப்புதல் வந்ததுங்க. அழுதார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், விட வேண்டியதை விட்டார்கள், உதறினார்கள். கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாலும் பாய்க்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், எழுப்புதல் சபையில வரணுமா? வசனம். ஆதி சபையில எழுப்புதல் வந்தது காரணம் ஒன்லி வசனத்தை மாத்திரம் போதித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், மீண்டும் வருவார். இதை குறித்து தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர கண்ணீரை துடைப்பார், கவலையை துடைப்பாருன்னு பேசவே இல்லை. எங்க சொன்னார்? மகளே, உன் மகனே அங்க எங்க சொன்னாரு? அவர் பிரசங்கத்தெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க அவரை சிலுவையில் அடிச்சு கொன்னீங்க, பிதாவுக்கு தான் அவரை எனக்கு உயிரோட எழுப்பினார் தான் பிரசங்கம் பண்ணா. நீங்க தான் கொன்னீங்கன்னு சொன்னான். உங்க பாவம், உங்க அக்கிரமம் அவரை கொன்னது. பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இதையா பிரசங்கம்? இன்னைக்குள்ள என்ன பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு? சோத்திரம். ஒரே மகா நீயும் ஆபிரகாம் குமாரன் தான்டா. அவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அங்க யாரு? லூக்கா 16 ஒருத்தர் இருக்கானே, இவனு நீயும் ஆபிரகாம் குமாரன் தான், அந்த ஐஸ்வர்யவான். தோத்திரம். அதனாலதான் ஆசாரியனை பத்தி சாடுறார். ஆசாரி, நீ அறிவை வெறுத்தா, என் வேதத்தை வெறுத்தா, உன்னை நான் வெறுத்தேன், உன் பிள்ளைகளை வெறுப்பேங்கிறாரு. யார் யாரு சத்தியத்தை சத்தியமா சொல்லலையோ கர்த்தர் பீறி போட்டுருவாரு அந்த ஆசாரியனை, அந்த உபதேசியாரு, அந்த ஊழியக்காரனை பீறி போடுவார் கர்த்தர். அப்படிதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன், ஆமா, ஆசாரிப்பு கூடத்துல ஆசாரி நின்றுகிட்டு போதனை பண்ணணும். அங்க ஏலி உட்கார்ந்தார், அடுத்தால படுத்தார், அடுத்தால செத்தான்னு பாய்க்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம் இல்ல, தரிசனம் இல்ல, போதனை இல்ல. என்ன இல்ல? போதனை இல்ல. ஜனங்கள், அவன் பிள்ளை கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாம பேலியாளின் பிள்ளையா வளர்ந்திருக்கு. ஒரு ஊழியக்காரன் பிள்ளை பேலியாளின் பிள்ளையா வளர்ந்து சங்கரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் தரிசனம் இல்ல, வசனம் இல்ல. அப்ப ஜனங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. ஆனா அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமா, பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஜனங்கள் மத்தியில் சாமுவேல் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்ததனால சாமுவேல் காலத்தில் எழுப்புதல் வந்ததுயா. எழுப்புதல் எப்ப வரும்? எப்போ கர்த்தருடைய வசனத்தை வசனமா பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்ப எழுப்புதல் வரும்.
இல்லைன்னா இப்படிதான் போகும். ஆட்சி அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆட்சி அகன்று போகணும்னா வசனம் உயிர் பெற்று எழுப்ப வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும். இருளின் ஆட்சி போயிடும். என்னாச்சு? நீதியின் ஆட்சி வந்துடும். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஏசாயா 1:3 வாசிங்க. ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானனையும், பாருங்க, மாடு எஜமானனை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையும் அறியும். கழுதை தான் தீனி போடுற தொட்டி எங்க இருக்குன்னு அறியுமா. இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஏன் அறிவில்ல, உணர்வில்லைன்னா வேத அறிவு இல்லை. யோவான் 7:49 என்ன சொல்லுது? அந்த வசனத்தை புறக்கணிக்கிறவர் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 28:9 சொல்கிறது, வேதத்தை கேளாதனுடைய செபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நீ கேட்கல, வாசிக்கல, தியானிக்கலனா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மாடு அவன் எஜமானன் அறியுமா ஐயா, கழுதை தன் தீனி எங்க இருக்கு அதை அறியுமா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கழுதை தீனி எங்க இருக்கிற இடத்த, அந்த தீனி தொட்டி அறியுமா. மாடு தன் எஜமானன் அறியும், எஜமானன் எப்படி அறியுமா. ஆனா என் ஜனம் என்னை பற்றி அறியாம உணர்வு இல்லாம இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஆமென். ஏசாயா 5:13 வாசிங்க. ஏசாயா 5:13 வாசிங்க. ஏசாயா புத்தகம் 5:13 வாசிங்க. கொஞ்சம் வேகமா போடுங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆமென். சிறையிருப்பு அறிவு. அப்ப அறிவு இருந்தா தப்பிச்சிருவாங்க. அறிவு இருந்தா ஆகா இல்ல அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, வேண்டாம். அறிவில்லாமல் சங்காரம், அறிவில்லாமல் சிறையிருப்பு. அப்ப இன்னைக்கு உள்ள போதனைகள் ஜனத்தை எங்க கொண்டு போறானுன்னா சங்காரத்துக்கும் சிறையிருப்புக்கும் ஒப்பு கொடுக்கிற மேய்ப்பனுக்கு போதகருக்கு ஐயோ. நானும் ஒரு போதகம் தான், அதான் சொல்றேன். சத்தியத்தை சொல்ல, கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி சத்தியத்தை என்ன செய்ய சொல்லு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். ஆண்டவர் இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எரேமியா 8:7 வாசிங்க. எரேமியா புத்தகம் 8:7 வாசிங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டு புறாவும் கொக்கும் தகைவலான் குறியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். போதும் பாருங்க, கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி முதல்ல ஆகாயத்துல நாரை முதலா என்ன நடக்க போகிறது அறிஞ்சுக்கிடுமா. ஒரு காலத்துல மழைக்காலமா புயலா காத்தா அறிஞ்சுக்கிடுமா. குருவி அதுவும் வரத்தக்க காலத்தை அறியுமா. ஆனா கர்த்தருடைய சனத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு, இவைகளோ ஆமே என்ன நியாயத்தை அறியல. என்னையும் என் வேதத்தை குறித்து இவர்கள் என்ன செய்யல, அறியாம இருக்காங்க. அப்போ நீங்க பாருங்க, ஆகா நாரே அறியும், கொக்கு அறியும், ஆனா ஜனங்கள் கர்த்தர் அறியலைன்னு கர்த்தர் சொல்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓசியா 4:1 சொல்றாரு. வாசிங்க. ஓசியா 4:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்தின் குடிகளோட என்ன இருக்கிறது? வழக்கு இருக்கிறது. அது என்னன்னா, தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. வழக்கு இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்கிறார். இதுதான் சொல்றேன். இப்படி இருந்தா எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதல ஜெபம் பண்ணுங்க, தப்பு நான் இல்ல சொல்லல. ஆனா எல்லா சபைகளிலும் சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. சோத்திரம். குத்தப்படுத்தி பிரசங்கம் பண்ண நான் சொல்லல. சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லுங்க. ஆமென். பாவத்தையும் சொல்லுங்க, பாவத்திலிருந்து வெளியே வர இயேசு கிறிஸ்துவே பரிகாரின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க அம்மா. சோத்திரம். நீங்களே சோர்ந்து போயிட்டீங்களே,
சத்தியத்தை கேட்டு கேட்டு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை, வார்த்தையில வளர்ந்தவன், வார்த்தையில் நிற்கிறவன், வார்த்தையாய் வாழ்கிறவன். அதனால வார்த்தையை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், நடிக்க தெரியும், ஏமாத்த தெரியும், எத்த தெரியும், காணிக்க தசமாக எப்படிலாம் சொல்லி அந்த அந்த ஊழி எனக்கு அது சபிக்கப்பட்ட ஊழி, அது தேவையே கிடையாது எனக்கு. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 51:12 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 51:12 வாசிங்க. ஸ்தோத்திரம். பாவம்தான். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? இப்படி கேட்கட்டா, உன்னை படைத்த தெய்வத்தை மறப்பதற்கு நீ யாருங்கிறார். பெற்ற தாயையும் தகப்பனையும் மறப்பதற்கு பிள்ளைய நீ யார்? கையொத்துற அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெத்த பிள்ளை தன்னை மறந்து போச்சுன்னா கேட்பாங்க, நான் பெத்த நீ மறந்து போறீ யாருடா? யோசித்து பாருங்க, அந்த யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு படைத்த தெய்வத்தை மறந்து போறதுக்கு நீ யார்? பெற்ற தாயும் தாப்பனையும் மறந்து போறதுக்கு நீ யார்? அப்படி கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 103:14 கர்த்தர் உன்னை மண் என்று நினைவு கூறுகிறாராம். என்ன நினைக்கிறாராம்? நீ மண் என்று சொல்லுகிறாராம். ஆதியாகமம் 3:19 மண்ணிலே உருவானா மண்ணுக்கு போவா மண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். பிரசங்கி 12:7 வாசிங்க. பிரசங்கி 12:7 வாசிங்க. பிரசங்கி புஸ்தகம் 12:7 12:7 பிரசங்கி புஸ்தகம் 12:7 இல்லையா? இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அப்படியே இருக்கட்டுமா? பாருங்க, நல்ல இந்த வசனத்தை கவனிங்க, நல்லா கவனிங்க. பாருங்களா, அதாவது இவ்விதமா மண்ணானது நீ இந்த மண்ணுக்கு வந்துட்டா. இந்த மண்ணுக்கு வந்த நாள் முதல் மண்ணை விட்டுட்டு நீ தேவனிடத்துல போறா பத்தியா, அது வரைக்கும் நீ யாரை நினைக்கணுமா? யாரை நினைக்கணுமா? அவரை உன் வாலிப பிரயாத்தில் என்ன செய்யணும்? நினைக்கணும் சொல்றாரு. என்ன மறக்க நீ யார்? நான் தான் படைச்சேன். அப்ப நீ இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து கர்த்தர்ட்ட போகிற வரைக்கும் விசேஷமா ஒரு டைம் நினைக்க சொல்றாரு. வாலிப பிரயாத்தில் என்ன நினை. இதான் இங்க பிரச்சனை. வாலிப பிரயாத்தில் என்ன செய்ய நினைங்க. வாலிப பருவத்தில் என்ன நினைன்னு சொல்றாரு. 12:1 வாசிங்க. பிரசங்கி 12:1 வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியன் வெளிச்சம் சந்திரன் நட்சத்திரம் அந்தகாரப்படாதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலர்கள் தள்ளாடி பலசாலிகள் கூணி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினாலே ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிற இருண்டு போகிறதுக்கு முன்னும் எந்திர சத்திரம் அது வண்டி போயிட்டே இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் வாலிப பருவத்துல நீ என்ன செய்ய? கர்த்தரை நினைக்கிற பருவம் என்ன பருவம்? இந்த வாலிப பருவத்தில் தான் உலக அட்ராக்ட் 13 to 19 இந்த இதுல தான் என்ன செய்யும்? உலகத்தை நாடி தேடி ஓடும். எப்ப வருவாங்க? தேஞ்சி ஓஞ்சி வயசு போனதுக்கு அப்புறம் அல்ல. சாப போற நேரத்துல கர்த்தரை நினைனி பைபிள் சொல்லல. எப்ப நினைக்கணுமா? உன்னுடைய நன்மை தீமை என்னைக்கு அறிகிறாயோ அன்னையில இருந்து நீ சாகிற வரைக்கும் கர்த்தரை நினைன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நினைக்கிற பருவம் வாலிப பருவம். ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்களா? படிப்பு, வேலை, தூக்கம், செல்போன், டைம் இல்லை. அப்போ கர்த்தருக்கு நினைக்கிற
கர்த்தர் கொடுக்கிற அந்த வாலிப வயதை முழுவதும் உலகத்தால அழிச்சிட்டு முடியாத நேரத்துல கர்த்தரை நினைச்சா உன்னை கர்த்தர் நினைப்பாரா? பீறி போடுவார், பீறி போட்டுருவார். கர்த்தர் எப்ப நினைக்கணும் தெரியுமா? என்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு வருதோ அப்பமே நீ கர்த்தரை நினைன்னு கர்த்தர் சொல்றார். வாலிப வயசுல கர்த்தரை அறிந்து விடு. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தாலும் நான் வாலிப வயசுல கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். வாலிப வயசுல 5 வருஷம் பைபிள் அடிச்சு முடிச்சுட்டு, பைபிள் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் ஆச்சு. இங்க நான் ஊழியத்துக்கு வந்தேன்னு பாய்க்கிறோம். இந்து அதனால உலகத்துக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருந்தேன்னு பாய்க்கிறோம். தோத்துறோம். அல்லேலூயா. அப்போ 25 வயசு வரை உலகத்துக்கு பின்னால ஓடினேன். 25வது வயசுல தான் நான் காலேஜுக்கு போனேன்னு 28வது வயசுல முடிச்சேன். 28 முடியும் போது தான் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு பாய்க்கும். ஆனா என் வாலிப வயசு கொஞ்சமா இருந்தாலும் கர்த்தருக்கே போச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நினைக்கிற ஒரு வயசு என்று பாய்க்கிறோம். தோத்திரம் 60 70 அல்ல. தோத்திரம். கர்த்தரை மறக்க கூடாது. சங்கீதம் 137:5, எருசலேமே நீ என்னை மறந்தால் என் வலக்கை உன்னை மறந்துடும். எதை மறந்துடும்? சாப்பிட மறந்துடும், வேலை செய்ய மறந்துடும், எல்லாம் மறந்துடும், மறந்தே போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா சொல்லி முடிச்சிருந்தேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 78வது சங்கீதத்துல 11 22 வரை படிச்சா ஆண்டவர் சொல்றாரு, மறக்காதப்பா, நீ கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன செய்யாதா? மறக்காது சொல்ல. ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் சங்கீதம் 78 11 22 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தரை மறந்தார்கள்னு சொல்ல. மறந்தார்கள் பாய்க்கிறோம். நல்லா கவனிச்சுக்காங்க. அவங்க மறந்த அனைவரும் வனாந்தரத்தில் மரித்தார்கள். காணான் போகல, காணான் போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களாம்மா. தோத்திரம். காட்டமா பிரசங்கம் பண்ண எங்க அல்லேலூயா வரும்? உற்சாகப்படுத்தி அப்படி பண்ணணும். அது எப்படியோ அது அவங்க பாணி போங்க. அப்போ ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6 7 8 3 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நோவா மட்டும் கர்த்தரை நினைச்சு தோத்திரம் பண்ணி துதிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா மத்தவங்க கர்த்தரை மறந்து உலக பிரகாரம் அசுத்தம் அருவருப்பு நடந்தார்கள். கர்த்தரை அவங்க மறந்தார்கள். அப்போ அதனால சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 9:17 என்று நினைக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 9:17 நினைக்கிறோம். கர்த்தரை மறக்கிற எல்லா சாதிகள் எங்க போவாங்க? நரகம் போவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப நோவா நினைச்சான், கர்த்தர் அவனை நினைச்சாரு. அந்த பெரும் அழிவிலிருந்து அவனை பாதுகாத்தார். மற்றவங்க உலக போக்கு போல வாழ்ந்தான், கர்த்தரை மறந்தான். வெள்ளம் வந்து அவர்கள் பீறிப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. வெள்ளம் வந்து என்ன செஞ்சது? மறந்தவர்களை பீறி போட்டதுன்னு பாய்க்கிறோம். நினைத்தவனை பேழைக்குள் வைத்து பாதுகாத்தது என்று பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லோத்து நீங்க எடுத்துக்கொள்ள ஆதியாகமம் 19:29 பாருங்களா. லோத்து அழிக்க போறோ, ஆனா ஆபிரகாம் நினைச்சு அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரே நினைச்சுட்டு இருந்தான்னு பாய்க்கிறோம். ஆமென். மறக்க கூடாது. கர்த்தர் செய்த ஒவ்வொன்றையும் நமக்கு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னையிலிருந்து இன்ன வரையும் கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாதுன்னு பாய்க்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 116 12 13 வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை நினைச்சுவேன், தொழுது கொள்வேன். சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நல்ல கவனிங்க. கர்த்தர் செய்த நன்மையை நான் நினைச்சு ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னையிலிருந்து அவருடைய நாமத்தை துதிப்பேன், சோத்தரிப்பேன், ஆராதிப்பேன். நான் செபிப்பதை நிறுத்த மாட்டேன், வேதம் வாசிப்பதை நிறுத்த மாட்டேன், ஊழியம் செய்த நிறுத்த மாட்டேன், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் ஆராதிப்பேன், துதிப்பேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். அதுதான்
நான் கர்த்தரை நினைக்கிறது என்று அவன் சாகும் வரை அதை செய்தான் என்று பார்க்கிறோம். அதான் நினைக்கிறது. ஏன் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்யறேன்னா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்ல பாருங்களா. அப்போ நம்ம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது கர்த்தர் நினைப்பார். இவ்வளவு பிரச்சனையோடு, இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலோ ஆமே ஸ்தோத்திரம், தானியேல் கர்த்தரை துதிச்சான். சிங்க கவிக்கு போனும் துதிச்சான்னு பார்க்கிறோம். யோபு எல்லாத்தையும் இழந்தாலும் துதிச்சான்னு பார்க்கிறோம். கர்த்தர் அவர் சமூகத்தில் நினைத்தரப்பட்டது. யோபுவை நினைத்தார், ரெட்டிப்பாய் கொடுத்தார். தானியேலை நினைத்தார், சிங்க வாயின் கட்டிப்பட்டார். கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தி தான் போனான் என்று பார்க்கிறோம். சோத்திரம் செலுத்துறத நிறுத்தல, துதிப்பதை நிறுத்தல, ஆராதிப்பதை நிறுத்தல, ஊழியவதை நிறுத்தல, நன்றி செலுத்திட்டு தான் சிங்க கபிக்கல போனான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். யோபு சோத்திரம் நன்றி உள்ளவனா இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னாகும் 10:9 இப்படி இருந்ததுனாலதான் நம்ம ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்னா, துதிப்பது, ஜெபிப்பது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நினைப்பார். நீ துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நீ அதை மறந்து கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும், ஓ பிரச்சனை கர்த்தருடைய சமூகத்தில் நினைத்தரப்படும். நினைவு கூறப்பட்டு உங்க சத்துருக்கள், உங்க சத்துருவாக்கிய வியாதி, உங்க சத்துருவாக்கிய கடன், உங்க சத்துருவாக்கிய போராட்டத்தில் கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பான்னு பாய்க்கிறோம். சோத்திரம். யாத்திராம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 24-25 எய்த்துலே என் ஜனம் படுற உபத்திரம், வேதனை, அந்த சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினதுன்னு பார்க்கிறோம். மோசையை அனுப்பி அவர்களை என்ன செஞ்சார்? விடுவித்து பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு சேர்த்தார். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லி பார்க்கலாம். ஆமா. அப்படின்னா ஒரு காரியம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும்? கர்த்தரை மறக்காம இருக்கணும்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ கர்த்தரை மறக்காம இருக்கணும் அப்படின்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அந்த நாள்ல இருந்து என்ன செய்யணும்? ஜெபம், தனிச்செபம், குடும்ப ஜெபம், சபையில நடக்கிற எல்லா ஜெபங்களையும் கலந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது உன்னை கர்த்தர் நினைப்பார். கர்த்தர் எப்போ என்னாகுமோ 10:9 நீ ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது அவர் நினைவு கூறுகிறான்னு படிக்கணும். அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்துல துதிக்கும் போது அந்நாள் நினைத்தருளப்பட்டால் பாய்க்கிறோம். ஆமென். பிரச்சனை வந்து, போராட்டம் வந்துட்டு, அது வந்துட்டு, ஆமே இனிமே எதுக்கு அவர் செய்யலாம் மறந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவர் செஞ்ச நன்மையை சொல்லணும், தோத்திரம். செய்ய போற நன்மையும் சொல்லணும், சோத்திரம். கர்த்தர் செய்வார். அக்கினிக்கு தப்புவிப்பார், சிங்கத்துக்கு தப்புவிப்பார், கோலியத்துக்கு தப்புவிப்பார், கடத்துக்கு தப்புவிப்பார், வியாதிக்கு தப்புவிப்பார், வாத நோய்க்கு கர்த்தர் தப்புவிப்பார். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மாடு போனாலும் திராட்சை என்ன போனாலும் கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு என்னது? சோத்திரம். அப்போ எந்த நிலையிலையும் நம்ம கர்த்தரை மறுதலிக்க மாட்டோம், எந்த நிலையிலும் கர்த்தரை மறக்க மாட்டோம். ஜெபம், துதி, ஆராதனை எந்த நிலையில விட்டாலும் கர்த்தருக்கே ஆராதனை செய்வோம். சாத்திராக்குமே கர்த்தருக்கே ஆராதனை செய்தான், சிங்கத்துக்கு கர்த்தருக்கே ஆராதனை செய்தான், சோத்திரம் சொன்னான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் செய்த நன்மையை தானியேல் மறக்கல, யோபு மறக்கல, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ மறக்கல. மறக்காம நன்றி சொன்னார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நீ என்ன மறக்காதா என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அப்ப இதுல ஒரு காரியத்தை பாருங்க. இதுல ஆசாரியன், போதகர் ரொம்ப முக்கியம். போதகர் எப்பொழுதும் சும்மா போட்டுக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. ஜனங்க வேதனையில் இருக்காங்க, இதையே பேசாதா. இந்த பைபிள் இருக்க சத்தியம், மனம் திரும்பு, மனம் திரும்பு, அதுல இருந்து நித்திய 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 ஜீவனை குறித்து போதகர் சொல்லாட்டா அந்த ஜனத்துடைய இரத்த பழி அந்த போதகர் மேல இருக்கும், அதிக அக்கினி அடைவான். அல்லேலூயா. ஆகையால் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் என்ன செஞ்சுறாங்க? வேதத்தை தினமும் வேதத்தை வாசிங்க, தினமும் வேதத்தை தியானம் பண்ணுங்க. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ராஜாமங்கள் எழும்பி வேதத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க. ஆமென். வேதத்தை மறந்துடாதீங்க. மறந்தா கர்த்தர் உங்களை மறந்துடுவார். ஆமென். அல்லேலூயா.